ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியன் உலகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போவோம்னா அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்ஸ் பண்ண போவோம்னா GoPro 9 ஆக்ஷன் கேமராவோட அக்சசரி கிட் பாக்ஸ் பார்க்க போவோம். இந்த இதுதான் அந்த அக்சசரி கிட்டு. இது நான் எதில் வாங்கினேன்னா Amazon.comல வாங்கினேன். எவ்வளோ வந்துச்சு, காஸ்ட்டு எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 70 grams கிட்ட வந்துச்சு. இதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குது, இந்த அக்சசரி கிட்ட வச்சு நம்ம GoPro 9 என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் இருக்குதுன்னா 50 ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 50 ஐட்டம்ஸ்னால் எல்லா ஐட்டமும் கவுண்டபிள் தான். ஸோ இதுக்குள்ளே என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் செட்டப்ஸு. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கின கம்பெனி நியூவர், அதோட கேட்லாக் இருக்குது. இதுதான் அந்த கேட்லாக். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த இமேஜோட. இது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு அதில் மென்ஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு ஐட்டமாக பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்ல முடியாது. இது செல்ஃபி ஸ்டிக். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எதுக்கு செல்ஃபி ஸ்டிக் எப்படின்னா, நம்ம ஆக்ஷன் கேமரா கனெக்ட் பண்ணி செல்ஃபி ஸ்டிக் எடுக்கலாம். இதோட பாருங்கள், இப்போ பாருங்கள். ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பாருங்கள். ஸோ எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இதான் அதோட செல்ஃபி ஸ்டிக்கு. ஓகே, ஒன் பை ஒன்னாக இப்போ ஃபஸ்ட்டு நான் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு அப்போ இதை எப்படிலாம் GoProவில் கனெக்ட் பண்ணலான்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இது செல்ஃபி ஸ்டிக்கு இங்கே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வால் ஸ்டிக்கர் மாதிரி இது இந்த டபுள் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. இதை ஒட்டிட்டு நம்ம கேமராவோட பாயிண்ட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இது என்னென்னா ட்ரைபேடு. ஸோ கேமரா கனெக்ட் பண்ணி இப்படி ட்ரைபேடு, ஸோ இப்படி ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரைபேட் ஸ்டாண்டு. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஹெல்மெட் கனெக்ட். இப்போ நம்ம ஹெல்மெட்லாம் மாட்டிருக்கோம்னா ஹெல்மெட்டில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமரா ஒரு பக்கமும் ஹெல்மெட்டோட ஒரு பக்கமும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அந்த சைக்கிள் ரைட் பண்ணும்போது இந்த ஹெல்மெட்லாம் மாட்டியும், பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட்லேருந்து நல்லா வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஐட்டம் யூஸ் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹெட்டில் தலையில் மாட்டிக்கிறது. தலையில் இப்போ எப்படின்னா தலையில் மாட்டிட்டு அந்த நம்மளோட வியூவில் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே தான் அந்த கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆக்சசரி கிட்டு. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பேக் வச்சுருக்கும்போது பேக் பேக்கில் அந்த ஷோல்டரில் வரும்போது இதை இப்படி பேக் பேக்கோட ஷோல்டரில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா இங்கே உங்களுக்கு கேமரா பொசிஷன் வரும். நீங்கள் கையில் கூட பிடிக்க வேணாம். இந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நம்ம ஈஸியாக வாக்கபுள் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்ட் பண்ணிட்டுலாம் பண்ண வேணாம். பேக் பேக்கில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டாவே அது அழகாக ஸ்மூத்தாக மூவ் பண்ண முடியும். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட்டு. இது வந்து என்னென்னா வாலில் இப்படி செட் பண்ணிக்கிட்டு அதில் கேமரா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோலாம் எடுக்கலாம். அது ஒரு ஃபிக்ஸடு பொசிஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன மெயினான ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது இப்போ ஹோல்டிங், அதாவது ஏதாவது கம்பி ஏதாவது இது இருக்குன்னா அப்படி அதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணி நம்ம இதில் கேமரா செட் பண்ணிக்கலாம். ஒன் பை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் எப்படி கனெக்ட் பண்ண முடியுதுன்னு. ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டூலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இப்போ ஒன் பை ஒன்னாக இதை ஒவ்வொன்றையும் வந்து கேமரா கனெக்ட் பண்ணலாம். அதோட நம்ம சொன்ன இந்த ஐட்டம்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே, கையில் ஹேண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கேமரா வச்சுக்கிட்டு ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டுக்குள்ள கனெக்ஷன் இது. இதுவும் அதேமாரி தான். இந்த நம்ம வந்து பகிள்ஸ் இது மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த
ஹேண்ட் எதுலையா ஒரு இதில் நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் கேமரா பொசிஷன் மாட்டிட்டு கேமரா வச்சுக்கலாம். ஓகே, 1 by 1 நம்ம எல்லாத்தையும் இப்போ செக் பண்ணலாம். இது வந்து என்னென்னா, இது பார்த்திங்கன்னா நம்ம கால் இல்லை வால் எதில் இந்த இப்போ நம்ம ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு பொசிஷனில் வைக்க போனால், இப்போ காலில் இந்த ஸ்டிக்கை பிச்சுட்டு அப்படி ஓட்டிட்டோன்னா இந்த இது இருக்கும். இதில் நம்ம அந்த கனெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு கேமரா வச்சுட்டோன்னா ஒரே பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 5 ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கரு அந்த கனெக்ஷன் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா இது வந்து இது மாதிரி தான் கேமரா கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைபாட் கிடையாது, இது ஒரு ஸ்டிக்கு மாதிரி தான். இதில் கேமரா கனெக்ட் பண்ணிவிட்டு இது எதுக்குன்னா வாட்டர், இப்போ நம்ம வந்து வாட்டருக்கு இதுக்கெலாம் போவோம், தீம் பார்க்ஸ்லாம் போவோம்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல் போவோம், இதெல்லாம் போகணுன்னா இது வந்து எப்படின்னா உள்ளே போகாது. இது வந்து அப்படி என்னென்னா ஃப்ளோட்டிங் ஆகும். அதுக்காக தான் இந்த இது கொடுக்குறேன். இந்த மாதிரி இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஹோல்ட் பண்ணிட்டோன்னா தண்ணிக்குள்ளே அந்த கேமரா போயிடாது. இது வந்து என்ன பண்ணணுன்னா உங்களை வந்து அந்த கேமரா வந்து ஃப்ளோட் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் இதுவும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கனெக்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஐட்டமையும் எப்படி கேமராவோட கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் எல்லாமே தான். இதுவும் அந்த இது தான், ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிப்பு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம்லாம் வந்து நம்ம 1 by 1 எப்படி கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சொன்னால இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக எப்படி கனெக்ட் பண்ண போவோம், கேமரா கூட கனெக்ட் பண்ண போவோன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த அந்த கேட்லாக்லேயே இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி ஒவ்வொரு ஐட்டமாக என்னென்ன ஐட்டம் கூட கனெக்ட் பண்ணி கேமரா கூட கனெக்ட் பண்ணுறேன்னு அவங்க இமேஜ் வைஸ் படமாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதேமாதிரி நம்ம வந்து இப்போ சில ஐட்டமுக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொன்னோம், இதுதான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கை நம்ம எப்படி GoPro 9 கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கனெக்டர் வந்து என்னென்னா, இது வந்து அதோட அந்த 50 ஐட்டம்குள்ளே உள்ள ஒரு கனெக்டர். இதை பார்த்திங்கன்னா இந்த ஐட்டமும் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கேமரா வந்து யூஸ் பண்ணி செல்ஃபிக்காக யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இப்படி தான் இந்த இதை செல்ஃபி ஸ்டிக்கோடு கனெக்ட் பண்ணணும் இந்த கேமராவை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொன்னது வந்து ஹெட்டு, தலையில் மாட்டுறது. எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா, இதே அந்த நம்ம சொன்னல நம்ம இது மாதிரி ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஹெட்டில் இப்படி தூக்கி இப்படி தலையில் மாட்டினா போதும், அழகாக அந்த பொசிஷனில் வந்து செட் ஆகிடும். இப்போ நான் மாட்டினேன்னா நம்மளோட முடி கலைஞ்சிடும், அதனால தான் மாட்டலை. ஸோ இதை மாட்டி எடுத்த வீடியோவும் இருக்குது, நான் அதை போடுறேன். ஸோ இதுதான் வந்து ஹெட்டில் மாட்டிட்டு இப்படி நம்ம தலையில் மாட்டிட்டு நம்ம இப்போ மூவ் பண்ணும்போது, ரன்னிங் பண்ணும்போது, ஜாக்கிங் பண்ணும்போது, ஸோ ஆக்ஷன் அதை இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷட்டில் பேட்மிண்டன் வீடியோ. அது ஃபுல்லாக எதில் எடுத்ததுன்னா இந்த ஐட்டம் யூஸ் பண்ணி தலையில் நான் என்னோடய கேமரா மாட்டிட்டு அந்த வியூவில் தான் அந்த ஃபுல் வீடியோவையும் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அடுத்த ஐட்டம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதை வந்து என்ன சொன்னால், நான் ஹேண்டில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஹேண்டை இப்படி இது நம்ம டைட் பண்ணுறது. ஸோ உங்களோட கிரிப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி
இப்படி மூவ் பண்ணுவோம், இப்படி ஹேண்ட் மூமெண்ட்டு இப்போ இப்படி வாக் பண்ணணும் போது இல்லை ஹேண்ட் மூமெண்ட் பண்ணும்போதுனா இப்படி மாட்டிட்டு இப்படி பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட் பொசிஷன் கூட இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பொசிஷனில் வைக்கணும்னா இங்கே ஒரு லாக் பட்டன் இருக்குது. அந்த லாக்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், இங்கே இந்த லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிடுச்சு, பொசிஷன் லாக் ஆகிடுச்சு. ஸோ ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு உள்ள ஐட்டம் தான் இந்த இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இது நான் முதல்ல சொன்னேன், இது வந்து வாட்டருக்காக யூஸ் பண்ணுறோம். வாட்டரில் வந்து எப்படின்னா கேமரா வந்து உள்ளே போயிடாது. இதனால் இது பார்த்திங்கன்னா உள்ள பிளாஸ்டிக் இந்த ஏர்னால் உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும். உங்களுக்கு கேமரா வந்து உள்ளே போகக்கூடாது, தண்ணிக்குள்ளே போகக்கூடாது. இது வந்து அப்படியே மேலே மிதக்கும். ஸோ அதனால் நம்ம கேமராவுக்கும் வந்து சேஃபான ஐட்டம். ஸோ நீங்கள் பீச்சு, ஸ்விம்மிங் பூல், இந்த தீம் பார்க்ஸு, இந்த வாட்டர் தீம் பார்க்ஸ்லாம் போகும்போது இதை நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்குங்கிறதுனால இது வந்து தண்ணி பட்டாலும் வீணாக போகாது. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ தண்ணிக்குள்ளே மிதக்கும் போது அப்படியே கேமராவோட மேலே மிதக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிக் இது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன இது பார்க்கலான்னா, ஓகே இதையும் கழட்டிட்டோம், இதையும் நம்ம வச்சுட்டோம். ஓகே, அடுத்து நான் சொன்னேன் இந்த ட்ரைபேட் ஸ்டாண்டு இருக்குன்னா, ஸோ இதை இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் இந்த லெக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பெண்ட் பண்ண முடியும். ஸோ பெண்ட் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ, இப்போது ஸ்டாட்டிக் வீடியோ எடுக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக பொசிஷனில் இப்படி டேபிள் மேலே வச்சுட்டு இப்படி கேமரா நம்ம, ஸோ இதே இப்படி இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். இது வந்து ட்ரைபேட். இது வந்து எப்படின்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு அந்த பொசிஷன் அப்படி பெண்ட் பண்ணி வைக்க முடியும், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஐட்டம் வந்து இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கூட மாட்டிக்கிட்டிங்கன்னா கிளாஸில் மாட்டிட்டு, ஸோ அது மாதிரி வீடியோ இப்போ வண்டியோட கிளாஸ் சைடு இப்படி மாட்டிட்டு ஃப்ரண்ட்டில் கேமரா வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐட்டம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை எப்படி கனெக்ட் ஆகும்னா, இதில் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குது. இதோட கனெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த இதெல்லாம் கனெக்ஷன்ஸ் தான். இதில் எப்படின்னா இந்த 2 லாக்கையும் இப்போ இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி மாட்டினீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐட்டமும் இந்த இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து என்ன பண்ணணும், இப்போ கேமரா இப்படி மாட்டிட்டு ஸோ இதேமாரி இப்போ லாக் பண்ண மாதிரி அப்படியே இதை 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி புல் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து என்னென்னா ஒரு ஏஜை இதில் கனெக்ட் ஆகும், இன்னொரு ஏஜை கேமரா கூட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த வண்டியில் காரில் வந்து இந்த ஸ்டிக்கர் பிச்சுட்டு, இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் பிச்சுட்டு அப்படி மாட்டிட்டிங்கன்னா ஒரு பொசிஷனில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம், இந்த கோப்ரோவோட இதெல்லாம் இருக்குல்ல, இப்படி எடுத்து இந்த இது நீங்கள் இப்போ இந்த பார்த்தீங்களா, இந்த இப்படி இந்த இதை மாட்டிட்டிங்கன்னா இங்கே கேமரா வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அப்படியே ஸ்டிக்கியாக ஒரு பொசிஷனில் இருக்கும். இது மேலே கேமரா வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு பொசிஷனில் இப்படியே செட் ஆகி நிற்கும். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இது மாதிரி வந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு மெனி பிளேஸஸில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இதை ஒன் பை ஒன்னாக ஒட்டிக்கலாம். ஸோ இதில் செப்பரேட்டாக ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் இந்த சைடு ஒன்று ஒட்டிக்கிட்டு அதை வந்து இன்னொரு பொசிஷனில் ஒட்டிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஐட்டம்ஸு. இது என்னென்னா கிளாம்ப் மாதிரி, கிளாம்ப்பு ஏதாவது பைப்பு, ஏதாவது லைனு, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இந்த கிளாம்பில் வந்து
இது 2 சைடும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி மாட்டினோன்னா இது கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஐட்டமு. இது வந்து ஸ்டிக்கர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டிக்கரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலான்னு. கேமரா நான் சொன்னல இந்த ஹேண்ட் பேக் பேக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி போட்டுட்டு, ஸோ இதில் வந்து நம்ம இந்த கிளிப்பு இருக்குங்க, 2 கிளிப்பு நல்ல ஸ்ட்ராங்கான கிளிப்பு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கோட ஸ்ட்ரிப்பில் இப்படி மாட்டிட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு பொசிஷனில் இருக்கும். மூமெண்ட்டுக்கு நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியதில்லை கையில். ஸோ நம்ம வாக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி வாக் பண்ணலாம். இதை வச்சுட்டும் நம்ம வீடியோலாம் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதில் உள்ள எல்லா டூலையும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறையா வீடியோஸையும் நம்ம எடுத்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு எந்தெந்த வியூ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த வியூவுக்கு நம்ம வீடியோஸை எடுக்க முடியும். ஸோ இது எதுக்குன்னா இந்த கோப்ரோட ரிமோட்டுக்கு இதையும் ஹேண்டில் மாட்டிக்கிட்டு அந்த ரிமோட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்குது. ரிமோட்டு இருக்குது GoPro 9க்கு ஆக்ஷன் கேமராவுக்கு. அந்த ரிமோட்டை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண வேணாம், டச் பண்ண வேணாம். இது மூலமாகவே டச் பண்ணி கேமரா வந்து ரிமோட் மூலமாக அக்சஸ் பண்ணலாம். கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நேம் என்ன, அதோட பர்பஸ் என்னென்னு. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். நம்ம ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கோன்னா இந்த டூல் கிட் இருந்தால் இந்த அக்சஸரி கிட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு மேபி இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு யூஸ் பண்ண வீடியோஸு கிளிப்ஸ் எல்லாம் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இதை வச்சுட்டு நம்ம எப்படிலாம் வீடியோ எடுக்கலான்னு லைவாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மேற்கொண்டு எப்படிலாம் எடுக்கலாம், என்னென்ன மாதிரி வீடியோஸ்க்கு டூல்ஸ் இருக்குது, என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது, ஒன் பை ஒன் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.